தருமபுரி பென்னாகரம் பகுதியில் பாமகவைச் சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை விடுதலை செய்ய கோரி பாமகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆடிப்பெருக்கை ஒட்டி ஒகேனக்கல் சென்றிருந்த அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பாமக குறித்து விமர்சித்ததாக கூறப்படுகிறது. இதற்கு பட்டக்காரன் கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த பாமக பிரமுகர் மந்திரி என்பவர் தனது சமூக வலைதளத்தில் அமைச்சருக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை பதிவிட்டதாக தெரிகிறது. இதுபற்றி திமுகவினர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மந்திரியை கைது செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமகவினர் மறியலில் ஈடுபட்ட நிலையில் பேச்சுவார்த்தைக்கு பின் பாமக பிரமுகர் மந்திரியை போலீசார் விடுவித்தனர். சென்னை பூந்தமல்லி அருகே தேங்கியிருந்த கழிவுநீரில் கார் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர் அருண்குமார். இவர் சென்னையில் தங்கி வாடகை கார் ஓட்டி வருகிறார். இந்நிலையில் வேலப்பஞ்சாவடியில் வாடிக்கையாளர் ஒருவரை அழைத்துச் சென்றபோது சர்வீஸ் சாலையில் தேங்கியிருந்த கழிவுநீரில் கார் சிக்கியது. இதனைத் தொடர்ந்து போலீசார் உதவியுடன் கார் மீட்கப்பட்டது. அப்பகுதியில் தேங்கியுள்ள கழிவுநீரை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.